தளபதி விஜய் அவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதி தான் மக்களை சந்திக்க பாண்டிச்சேரிக்கு வராருங்க. அதை பற்றி தான் முழுசாக ஃபுல்லாக நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ் அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் 5,000 பேர் தான் வரணும், அதுவும் கியூஆர் கோடை வச்சு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. தளபதி நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். இதெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியாது ஒரு கரூர் சம்பவம். அதிலிருந்து தான் இந்தமாரி கட்டுப்பாடுகள் அதிகமாக விதித்திருக்காங்க. இதுவும் ஒரு வகையில் நல்லது தாங்க அப்படின்னு தான் நம்ம சைடில் தான் பார்க்கப்படுது. முக்கியமாக அவங்க வரவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு தரன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்துருந்தோம், அவங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ப்ளஸ் இங்கேயும் சாப்பாடு தருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. முக்கியமாக இந்த டாய்லெட் வசதி, தண்ணீர் வசதி இது எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே இருக்கும். ஆம்புலன்ஸு அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக தெளிவாக இருக்கும். முன்ன மாதிரி இருக்காது. அதுக்கடுத்து போலீஸ் பாதுகாப்பு ஒரு 1000 போலீஸ் வராங்க. 1000 போலீஸ் இருக்காங்க. 5000 பேருக்கு 1000 போலீஸ். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தளபதி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேறு ஆள் எடுத்திருக்காங்க இந்த பாதுகாப்பு மக்கள் படைக்காக. அதுவுமே நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் அரசாங்கத்தில் யாரும் அதுமாரி பண்ணல. தளபதி அவர்கள் இதுமாரி பண்ணியிருக்காங்க கரூர் சம்பவத்துக்கு அடுத்து. உங்களில் யாராச்சும் பாண்டிச்சேரிக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம வீடியோவை என்ன பார்த்துருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோன்னு இல்லை, பார்த்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான். ஏன்னா எங்களால் வர முடியுமா என்னன்னு தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என் நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி. அந்த டிக்கெட்டு எப்படி கிடைக்குமா என்னன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பாங்க. இருந்தாலும் ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. தளபதி அவர்களை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. தளபதி அவர்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வராரு, மக்கள் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி தான் வராரு. கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஆனால் பிடிக்காதவங்க சில பேர் பேசுகிற பேச்சு இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் உங்களில் கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களோட கோபம் கூட வரலாம் நம்ம மேலே. வேறு வழி இல்லைங்க. தளபதி அவர்கள் இப்போ உங்களுக்கு புரியாது, அடுத்து போக போக தான் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 50 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க, அவங்களே எதுவும் செய்ய முடியல. அதை மாற்றணும், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் தானுங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் இந்தமாரி அரசியலுக்கு அவ்வளோ படத்தை விட்டுட்டு இந்தமாரி அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் வரவங்கள நம்ம இப்படிலாம் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய இதுவிலேருந்து தான் நான் பேசுகிறேன். நான் பெருசாக விஜய் ரசிகர்லாம் இல்லை, ஆனால் இப்போ தான் எனக்கு பிடிக்கும் விஜய்.